வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலரி சேனல்ல பாவக்காய் சிப்ஸ் செய்ய பார்க்கலாம். வாங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த சிப்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாவக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விதைகளோடு சேர்த்துக்கிட்டா நல்லா கடலைப்பருப்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது வாயில் கடிப்படும்போது அதில் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த பாவக்காய் கசப்பு கொஞ்சம் போயிடும். பாவக்காய் சிப்ஸ் செய்ய பாவக்காயை தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாவக்காய் சிப்ஸுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சில்லி மசாலா. உங்களுக்கு சிக்கன் 65 என்ன தூள் கிடைக்குதோ சிக்கன் தூள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம். அடுத்ததாக கடலை மாவு 1 பவுல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சரிசி மாவு, நல்லா பாவக்காய் சிப்ஸு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி ஆகிடாமல் ஒரு பேஸ்ட்டு பதத்தில் இது பண்ணிவிட்டு பாவக்காயை நல்லா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பாவக்காயை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இப்போ இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுருக்க மசாலாவில் பாவக்காய் சேர்த்துக்கலாம். லைட்டாக எல்லா இடம் படுற மாதிரி நல்லா பரட்டிட்டு பாவக்காய் சிப்ஸ் செய்ய இப்போ ஒரு பேனை காய வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாவக்காய் சிப்ஸை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே சேர்க்காம கொஞ்சம் தனித்தனியாக பிரிச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சு நல்லா பபிள்ஸ் வருது. நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டுடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருக்கணும். இப்போ பாவக்காய் நல்லா சிப்ஸு நல்லா ரெடி ஆகிடுச்சுப்பேன். இப்போ இந்த பாவக்காய் சிப்ஸை நம்ம சாதத்துக்கு இல்லாமல் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்றலாம். பாவக்காயில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருக்கனால கெட்டு போகாது. அப்படியே அதை வச்சு கூட நல்லா வச்சுருக்கோம். இது ஒரு டிஷ்ஷு பேப்பர் வச்சு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செஞ்ச பாவக்காய் சிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.